குழந்தைங்கள்லாம் அங்கே படிக்கணும் அப்படின்னாக்க திடீர்னு வந்து அங்கே தீவிரவாதம் அதிகமாகுது, அப்புறம் துப்பாக்கி சூடு நடக்குது. அதனால என்னோட ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறதுக்கு. அதனால நம்ம வந்து ஊரில் வந்து சேஃப்டியான ஒரு இடத்துல நான் தங்க வச்சு என்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு ரமேஷ் சார் சொன்னாருங்க. சரிங்க சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னன்னு கேட்டேன். கேட்டதுக்கு ரமேஷ் சார் சொன்னார், கோயம்புத்தூருக்கு நான் வந்திருக்கேங்க, ஆனால் அங்கே இடம் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்லாம் எனக்கு எண்ணம் வந்தது கிடையாது. இப்போ என்னன்னா அந்த அங்கே வந்து கேத்ரி வித்யாலயா ஸ்கூல்னு இருக்குதுங்க, மிலிட்ரி ஸ்கூலு. அதில் வந்து மிலிட்ரிக்காரங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சலுகை கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன் நான். இந்த மாதிரி அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் இருக்குங்களாம்மா, கேத்ரி வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னா 4 கிலோமீட்டருக்குள்ளே வீடு இருக்கணும். வீடு இருந்தால் தான் அந்த ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடைக்கும். அதனால் எனக்கு அந்த கேத்ரி வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அதில் சுற்றளவில் 4 கிலோமீட்டருக்குள்ளே எனக்கு ஒரு இடம் பார்த்து எனக்கு வீடு கட்டி தர முடியுங்களா அப்படின்னு என்கிட்ட ரமேஷ் சார் கேட்டாருங்க. என்னை முழுசாக நம்புங்க, உங்களுக்கு நான் நல்லபடியாக இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுக்குறேங்க, என்னை முழுசாக நம்புங்க அப்படின்னு மட்டும்தாங்க நான் சொன்னது. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணாருன்னா ரமேஷ் சார் சொன்னார், நீங்கள் போய் இடம் போய் பாருங்கள், கேத்ரி வித்யாலயா ஸ்கூலு சுற்றி 4 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 5-6 இடம் பாருங்கள், நான் 18ஆம் தேதி வரேன், 18ஆம் தேதி வந்துட்டு இடத்த பார்த்துட்டு நீங்கள் காட்டுற இடமும் பார்ப்போம், எனக்கும் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அங்கேருந்து, பார்ப்போம், பார்த்துட்டு அதில் எந்த இடம் நீங்கள் காட்டுற இடம் பிடிச்சாலும் நம்ம வாங்கிக்கலாம், இல்லை மற்றவங்க காட்டுற இடம் பிடிச்சாலும் வாங்கிக்கலாங்க அப்படின்னு ரமேஷ் சார் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு நான் ஒரு நாள் போகிறேன்ட்டு கேத்ரி வித்யாலயா ஸ்கூலை சுற்றிலும் 4 கிலோமீட்டருக்குள்ளே இடம் போய் பார்த்தேங்க. போய் பார்க்குற இடம்லாம் எப்படி இருக்குதுன்னா 4.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போகுதுங்க, அவுட்டரில் போகுது. 4.5 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா அங்கேயே செண்டு 6 லட்ச ரூபா. 4 கிலோமீட்டர் தள்ளி தாங்க, கேத்ரி வித்யாலயா ஸ்கூல்லேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் 6.5 லட்சம் 6 லட்சம் அப்படி கிடைக்குதுங்க. சரி, ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே கேத்ரி வித்யாலயா ஸ்கூல்லேருந்து ஒரு 3.25 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே செண்டு எவ்வளோ தெரியுங்களா விற்கிது? 8 ரூபா விற்கிதுங்க. செண்டு வந்து 8 ரூபா, 9 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி விற்கிதுங்க. நானும் ஒரு 2-3 இடம் போய் பார்த்தேங்க. பார்த்துட்டு அப்புறம் என்ன ஆச்சுங்க, ஒரு இடம் மட்டும் 5.5 லட்சத்துக்கு பார்த்தோம். பார்த்து அது மேற்கு பார்த்த சைட்டு. நான் சொன்னேன், மேற்கு பார்த்த சைட்டாக இருக்குதுங்க, வாங்கிக்கங்க, நம்ம வடக்கு பார்த்து வாசப்படி வச்சு